அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சனி, குரு உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் போது, இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் நுழைகிறார் அஷ்டமாதியான புதன். இங்கு உச்சம் பெறுகிறார். ஆனால் அதே சமயத்தில் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறாருங்க செவ்வாய் என. இப்படி இந்த கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது, கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. எனவேதான் கும்பராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களை தேடி வருவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் மாற்றி கொடுக்க போகின்றன. ஏனென்றால் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய சாதகமற்ற சூழல் என்பது மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்றன. எனவே இந்த தருணத்தை கூடுதல் கவனத்துடன் எதிர்கொண்டால் நிச்சயமாக இந்த வேளையை கும்பராசிக்காரர்கள் மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறுவதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நிகழ்வுகளை உருவாக்கி கொள்ள முடியும். உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். இந்த நபருடன் சேர்த்து மொத்தமாக 5 பேர் இறைவனை நோக்கி கடுமையாக தபம் இருக்க ஆரம்பிக்கிறார்கள். கடுமையாக தபம் இருக்கக்கூடிய அந்த 5 பேரும் 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, மொத்தமாக 20 ஆண்டுகளாக தபம் இருக்கிறார்கள். அப்படி தவம் இருக்கக்கூடிய வேளையில் இறைவன் அவர்களின் தவ வலிமையை கண்டு அவர்களுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முன் தோன்றுகிறார். அப்படி தோன்றிய இறைவன், உங்களுடைய தவத்தின் பலனை நான் அறிந்து கொண்டேன். மிக கடுமையாக தவம் செய்த உங்களின் தப வாழ்க்கை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. உங்களுடைய தப வாழ்க்கைக்கு நான் வரம் கொடுக்க போகிறேன். என்ன வரம் வேண்டும் என்று கேளுங்கள், அந்த வரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இறைவன் அவர்களிடம் சொல்ல, அவர்கள் அனைவரும் வரம் கேட்பதற்கு தயாராகிவிட்டார்கள். ஆனால் இறைவன் ஒரு நிமிடம் சில நிபந்தனைகள் உள்ளது வரம் வழங்குவதில், அந்த நிபந்தனைகளையும் கேட்டுவதற்கு பிறகு வரத்தை கேளுங்கள் என்று சொல்கிறார். அது என்ன நிபந்தனை என்றால், நிச்சயமாக இயற்கைக்கு மாறாக இருக்கக்கூடிய சாகா வரம் வேண்டும் என்ற வரத்தை கேட்கக்கூடாது. அதை நான் நிச்சயம் தரமாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார். அதே போன்று இயற்கைக்கு மாறான வரங்களை கேட்பதையும் தவிர்க்க வேண்டும். குறிப்பாக இறைவன் தினமும் என்னை வந்து பார்த்து சென்றால் வேண்டியதை வாங்கி கொள்ளலாம் என்று தினமும் என்னை வந்து பார்த்து செல்ல வேண்டும் என்ற வரத்தையும் கேட்கக்கூடாது. அதை நிச்சயமாக நான் தரமாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார். இது போன்ற சில நிபந்தனைகள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை சொல்லியதற்கு பிறகு தற்போது உங்களுடைய விருப்பப்படி வரத்தை கேளுங்கள், அதை நான் தருகிறேன் என்று இறைவன் அவர்களிடம் சொல்கிறார். இதை கேட்டதற்கு பிறகு முதல் நபர் வருகிறார். அந்த முதல் நபர் மிக பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்றை எடுத்து வருகிறாருங்க. அதில் சொந்தமாக வீடு, கார், பங்களா என அவருடைய நியாயமான ஆசைகள் அனைத்தையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதை பார்த்த இறைவன், அத்தனையும் உனக்கு கிடைக்கட்டும், மகிழ்ச்சியாக இரு என்று அந்த முதல் நபரை அனுப்பிவிடுகிறார். 2ஆம் நபர் வருகிறார். இந்த உலகின் தலை சிறந்த நாடாக இருக்கக்கூடிய நாட்டின் அதிபராக நான் மாற வேண்டும் என்று கேட்கிறாருங்க. அதுவும் அப்படியே ஆகட்டும் என்று அவருடைய ஆசையை நிறைவேற்றி விடுகிறார். 3ஆம் நபர் வருகிறார். இந்த உலகில், ஏன் இந்த பிரபஞ்சத்திலே மிகப்பெரிய பேரழகியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் எனக்கு மனைவியாக வேண்டும் என்று கேட்கிறார். அதையும் அப்படியே ஆகட்டும் என்று இறைவன் கொடுத்து விடுகிறார். 4ஆவதாக ஒரு நபர் வருகிறார். அந்த நபர், இந்த உலகமே என்னை கொண்டாட வேண்டும், என்னை போற்ற வேண்டும், அந்த அளவிற்கு நான் அறிவியலில் சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாற வேண்டும் என்று கேட்கிறார். அதுவும் அப்படியே ஆகட்டும் என்று அதன்படியே அவருக்கு வரத்தை கொடுத்து விடுகிறார். இப்படி 4 பேர் மிக சிறப்பான வரங்களை பெற்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வேளையில் 5ஆவதாக இருக்கக்கூடிய அந்த இறுதி நபர் வருகிறாருங்க. அந்த இறுதி நபர் தான் நீங்கள் என்று வைத்துக் கொண்டால் என்ன வரம் இறைவனிடம் கேட்பீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த 5ஆவதாக வரக்கூடிய இறுதி நபர் இறைவனை தினமும் பார்க்க வேண்டும் என்ற வரத்தை கேட்க முடியாது, ஏனென்றால் அதை இறைவன் தர முடியாது என்று குறிப்பிட்டு விட்டார். ஆனால் அந்த 5ஆம் நபர் இந்த 4 நபர்கள் கேட்டதை போன்று சிறப்பான வரம் வேண்டும் என்று கேட்டாலும் அது கிடைக்கும். அது சிறப்பான வரம்தான். ஆனால் அதை காட்டிலும் சிறப்பான வரம் ஒன்றை கேட்கிறார். அது என்னவென்றால், என்னுடைய வாழ்வில் எப்போதும் மனக்குறை நீங்க வேண்டும். எந்த ஒரு மனக்குறையை எண்ணினாலும் அது மனக்குறை நீங்கக்கூடிய வகையில் மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்ற
வரம் வேண்டும் என்று கேட்டால் நிச்சயமாக அதுவும் சிறப்பான வரம்தான். ஏனென்றால் 4 பேர் பெற்ற அனைத்தும் எனக்கு வேண்டும் என்று கேட்டால் அதுவும் மிக மகிழ்ச்சியான வரம். ஆனால் அதை காட்டிலும் சிறப்பான வரமாக அவர் என்ன கேட்கிறார் என்றால், மனக்குறை நீங்கி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை வரமாக கேட்கிறார். அதை கேட்டவுடன் அதுவும் இறைவன் யதார்த்தத்தில் சாத்தியம் என்று அதையும் கொடுத்து விடுகிறாருங்க. 4 பேரும் வரத்தை பெற்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கும் போது இந்த 5ஆம் நபரை பார்த்து, என்ன மனக்குறை நீங்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு வரமா? இதை போய் வரமாக கேட்டிருக்கிறானே, இப்போது நாங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதை உனக்கு தெரியாதா? எவ்வளவு ஆடம்பரமாக இருக்கிறோம் என்பதை பார் என்று அவர்கள் சொல்லக்கூடிய வேளையில் இந்த 5ஆம் நபர் நினைக்கிறார், இவர்களை போன்று என்னிடம் ஏன் இல்லை, எனக்கும் இவை அனைத்தும் வேண்டும் என்று நினைக்க அவரது மனக்குறை நீங்க அந்த 4 பேர்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்துமே இவருக்கும் அது போன்று கிடைத்து விடுகிறது. அப்போது இந்த 4 பேருமே வியப்பில் வாயடைத்து போய் விடுகிறார்கள். அது மட்டுமல்லாது மனித வாழ்க்கை என்பதே ஒரு ஆசை நிறைவேறியவுடன் அடுத்ததை நோக்கி பயணித்துக் கொண்டேதான் இருக்கும். ஏனென்றால் போதும் என்ற ஒரு நிலை நிச்சயமாக அடையாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. உணவு உண்பது கூட இந்த நேரத்திற்கு போதும் என்றுதான் சொல்லுவேமே தவிர முற்றிலுமாக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உணவு போதும் என்று சொல்லிவிட மாட்டோம். எனவே போதும் என்ற மனநிலை நிச்சயமாக கிடைக்காது. எனவே எப்போதெல்லாம் மனக்குறை நீங்குகிறதோ அப்போதெல்லாம் அவருடைய வாழ்வில் மனக்குறை ஏற்படும் போது அவை நீங்கக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய நிகழ்வை தான் வரமாக பெற்றிருக்கிறார். அதை எதிர்மறையாகவும் பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. ஏனென்றால் இவர்கள் அனைவரிடமும் இவ்வளவு செல்வங்கள் இருக்கிறதே, அதை போனால் நல்லாக இருக்கும் என்று எண்ணினாலும் அவை போகக்கூடிய அளவிற்கு எதிர்மறையான ஆற்றல் பெற்றவற்றையும் அவர் வரமாக பெற்றிருக்கிறாருங்க. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையான ஆக்கப்பூர்வமான எண்ணங்களில் வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. இறைவனின் அருளும் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்பை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. ஏனென்றால் இந்த வேளையில் அஷ்டமாதிபதியான வித்யாகாரகரான புதன் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது மட்டுமல்லாது அங்கு உச்சமும் பெறுகிறார். அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட புதன் உச்சம் பெற்றிருப்பதால் நீண்ட காலமாக எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் தடையின்றி உறுதியாகவே பூர்த்தியாகும். அது மட்டுமல்லாது அவருடன் உஷ்ண கிரகமான சூரியனும் இணைகிறார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் இவை அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும் என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இரு கிரகநிலைகள் அஷ்டமத்தில் இருப்பதால் எதை செய்தாலும் சற்று யோசித்து செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் உறுதியாகவே தகர்த்தெறியக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதே வேளையில் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறாருங்க. மிகவும் வலுவாக மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் 9இல் நுழைவது மட்டுமல்லாது குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல சுபகாரியங்கள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கைகூடும். அஷ்டமத்தை விட்டு செவ்வாய் விலகுவதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை மேற்கொள்வதோடு நன்கு பல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 6இல் வலம் வரக்கூடிய சுக்கிரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்திற்குள் வலுவாக நுழைகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்புகள் எளிதில் கைகூட போகிறது. சரியாக இந்த தருணத்தை நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது ஆசையின் ஆதராக இருக்கக்கூடிய சனி பகவான் பாதசனியாக அமர்ந்திருக்கிறார். அவர் வக்ரம் பெற்றாலும் கூட இந்த வேளையில் நினைத்த காரியங்களை தடையில்லாமல் தொய்வில்லாமல் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். 7.5 சனியில் பாதிக்கு மேல் கடந்த சூழலில் முக்கால்வாசி தூரத்தை கடந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை அதிரடியாகவும் தடாலடியாகவும் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதே சமயம் நிழல் கிரகமான ராகு ஜென்மத்திலும் கேது சப்தமத்திலும் இருக்கிறார். எனவே எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் எந்தவிதமான தடையும் இன்றி எளிதில் பூர்த்தியாகும். இந்த கிரகநிலைகள் அனைத்தையும் காட்டிலும் மிக அற்புதமான அமைப்பில் சப்தமஸ்தானத்தில் மிக வலுவாக கேது இருப்பதை காட்டிலும் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் குரு இருக்கிறார். குரு 5இல் இருப்பது மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைக்கிறது. எனவே
உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் காரிய தடையையும் பொருளாதார ரீதியான சிக்கலையும் தவிர்த்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சந்திரன் வலம் வர போகிறார். எனவே பல காரியங்கள் தடையின்றி சிறப்பாக பூர்த்தியாகும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய 4 வெள்ளிக்கிழமையும் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமை நிச்சயமாக காத்திருக்கும், மகிழ்ச்சியாக கைகூடும்.